Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழரான மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்தது யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் அக்கட்சியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் தமாக நிறுவனர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மறைந்த மூப்பனார் தேசிய அளவில் மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர் என்று புகழ்ந்துரைத்தார். அவர் நாட்டின் பிரதமராக கூடிய தருணம் ஏற்பட்டது என்றும், ஆனால் சில சக்திகள் தமிழரான அவரை பிரதமராக விடாமல் தடுத்துவிட்டன என்றும், அந்த சக்திகள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் திமுகவை நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடினார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நல்லாட்சி ஏற்பட மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், அதற்கு அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள அனைவரும் பாடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம். 2026 வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல ஒரு பெரும் மாறுதலை எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு. அந்த தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி, அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ் மக்கள் கேட்கிறாங்க, நல்லாட்சி கொடுங்க, ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் தண்ணியோட கேடு கட்ட நிலையில பரவுது, ஒரு குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்கள் பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டை ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன், அதாவது அந்த கட்டுப்பாடு தான் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்பு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க.